Every leap in American history has needed breakthrough energy. Ignition, liftoff. Now, AI is here, and Chevron is working to power it. We're aiming to develop multi-gigawatt power plants near data centers, designed with future pathways to lower carbon intensity. AI gets the power it needs, communities get the jobs, and the grid stays strong. Powering AI today builds America's next superpower. ஓகே, திருமதி சரளா அவங்க வாழ்க்கையில நடந்த விஷயத்த நம்மோடு பகிர்ந்துட்டு இருக்காங்க. அடுத்தது செகண்ட் சாப்டருக்கு போவோம். என்ன நடந்துச்சு சொல்லுங்க. ஓகே, I was a hotelier lah. So நான் வந்து Teluk Bahangல I was working there, and then அப்பதான் எனக்கு I got promoted to become a manager. So very excited, very happy. அந்த 1999 அந்த டைம்ல very rare அந்த மாதிரி பொசிஷன் போறது. So I was very happy, excited, and I love to do அந்த MOD சொல்லுவாங்க, manager on duty. That means that time நம்ம தான் வந்து take care, in charge of the hotel. So அந்த நைட்ல தான் வரோம், we take care. Then first date வந்துச்சு MOD. After my promotion I got my first task MOD. ரொம்ப ஹாப்பியா அந்த ஒரு 7-8 மணிக்கெல்லாம் சாயங்காலம் வந்து we have to go and check all the rooms, everything okayயா, கேஸ்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ 2-3 ரூம் அசைன் பண்ணிடுவாங்க, இந்த ரூம் தான் செக் பண்ணோன்னு. அப்புறம் வந்து ஆபரேட்டர் வந்து ஒரு 10-11 மணி இருக்கும். ஆபரேட்டர் கால் பண்ணி சொன்னாங்க, மேடம் அந்த ரூம்ல வந்து யாரும் இல்ல, பட் கால் வந்துட்டே இருக்கு. அவங்க சொன்னாங்க இது வேக்கன்ட் ரூம், ஆனா லைன் ரிங் பண்ணி வந்துட்டே இருக்கு கால் அப்படின்னு. சரின்னு நானும் என் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜரும் நாங்க போனோம் அந்த ரூமுக்கு. ஸோ வி ஓப்பன் த ரூம். உள்ளுக்கு போனோட எனக்கு நார்மலா தான் இருந்துச்சு அந்த ரூம். ஸோ நான் போய் செக் பண்ணிட்டு எல்லாம் ஒண்ணுமே இல்லையா, எப்படி கால் வந்துச்சு செக் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்ச நேரம் சென்று ஆப்டர் வந்து அந்த ரூமுக்கு போன் அடிக்கிறாங்க. அப்ப நான் எடுத்தேன் போனை, எஸ் கேட்டேன், மேல நீங்க அங்கதான் இருக்கீங்களா, இப்பதான் ரூம்ல இருந்து கால் வந்துச்சு. அந்த கால் வந்து ரொம்ப எங்கிரியா அந்த மூச்சு விடுவாங்கல்ல அந்த மாதிரி சவுண்ட் வந்துச்சு. அதான் நான் யோசிச்சேன், நீங்க அந்த ரூம்ல இருக்கீங்களா, எப்படி கால் வந்துச்சுன்னு. சோ நான் சொல்லிட்டோட அந்த ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜர் என்ன பண்ணாதப்பா கைய பிடிச்சு இழுத்துட்டு ஒடியாந்துட்டான் வெளியே. அவன் ஓடின ஓட்டத்தை பார்த்து எனக்கே பயம் வந்துருச்சு. நானும் அவன் கூட ஓடிட்டு அவன் போகும்போதே அந்த குர்ஆன் வார்த்தைலாம் அந்த மாதிரி சொல்லிட்டு அவன் ஓடிட்டு லிப்டுக்குள்ள ஒண்ணுமே பேசல, கீழே இறங்கிட்டோம். அப்புறம் தான் அவன் சொல்றான், அந்த ரூமுக்கு அவன் போகும்போதே சரியான நாத்தம் அடிச்சுட்டுன்னு சொன்னான். அப்ப எனக்கு ஒன்னும் ஃபீலிங்கும் இல்ல, ரைட், வெரி ஸ்மெல்லி, வெரி கோல்ட்னா. அப்பயே அவன் ரியலைஸ் பண்ணா சம்திங் இஸ் ராங்னு. இந்த போன் வந்தோட அதுவும் ஆத்திரமா அந்த மாதிரி பிரீத் பண்ணோட நான் சொன்னேன், அந்த மாதிரி ஆபரேட்டர் ஸ்டைலிங் லைக் திஸ்னு அவன் புரிஞ்சிருச்சு, சம்திங் இஸ் நாட் ஹாப்பி தேர்னு. அதனால தான் இழுத்துட்டு வந்துட்டான். சோ நான் சொன்னேன் ஆக்சுவலி வாட் இஸ் ராங் வித் தி ரூம்னு. அப்ப அவன் சொன்னா, those days I don't know still not happening or not, the பிடிக்கிறாங்களா அந்த போமோலாம் பிடிக்கிறாங்களா, அந்த ஸ்பிரிட் பேட் பீரியட் பிடிக்கிறாங்களே, அவங்க வந்து இந்த கடற்கரை ஓரத்துல தான், அவங்க கடற்கரையில தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்களா அத அந்த பிடிச்சத. சோ வாட்டர் தண்ணில ரிலீஸ் பண்ணுவாங்க அது தெரியல, பட் there's a lot of source, bad source, good source, we don't know. So அதுங்க இந்த மாதிரி வந்து ஃப்ரீ லாட்ஜிங்ல இந்த மாதிரி ரூம்ல தங்கிடுவாங்களாம். I don't know how far it's true. இந்த மாதிரி empty rooms இருக்குல்ல, sometimes when you go to hotel there are certain rooms they won't sell. இதனால தான், that's the reason they don't sell. So certain rooms wrong time sell பண்ணாம இருந்துச்சுன்னா அந்த ரூம்ங்க because of the spirits and this and that, they will come அதை permanent ஆக்கிடுவாங்க. And they don't like வேற ஆளு வந்து அந்த ரூம் போறது அதெல்லாம் பிடிக்காது நைட் டைம், because நைட் டைம்ல அது அங்கதான் இருப்பாங்களா. I don't know how far I can say it's true or not, but அவன் சொன்னது அதுதான். அந்த beach ஏரியால அதோ, because we were the last hotel in Teluk Bahang, there's no other hotels, it's a 6-star hotel, so அந்த டைம்ல occupancy கூட அவ்வளவு இல்ல. So it's a bit quiet area. அது certain time தான் peak hours, otherwise it's a very quiet area, and the rooms all அப்போ 365 கிட்ட ரூம் இருக்கு எங்களுக்கு. So imagine there's few rooms, no occupants at all. So this is how souls or whatever it is there lah, good or bad எனக்கு தெரியல, நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல, பட் அவங்க சொன்னாங்க என்கிட்ட. அந்த நைட் அப்படி நடந்துச்சு, போன் வந்துச்சு, நீங்க போய் செக் பண்ணீங்க, அப்புறம் விழுந்துருச்சு, ஓடுனீங்க, ஃபைன். அதுக்கப்புறம் மத்த டேஸ்ல திருப்பி அந்த மாதிரி நடந்துச்சா? கேளுங்க, மக்கள் நாளே நான் வேலைக்கு போனேன். என்னோட ஜிஎம் அப்போ வந்து பிரிட்டிஷ் மேன். நான் சிப் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்துச்சுன்னு சொன்னேன். அவங்க ரிப்போர்ட்டை பார்த்து நம்ம சொன்னாரு, ஓ திஸ் ரூம் காமன்லி திஸ் இஸ் திங்ஸ் ஹேப்பனிங் அப்படின்னு சொல்லிட்டாரு என்கிட்ட. சோ திஸ் ரூம் இந்த காமன்லிட்டி இந்த மாதிரி ரொம்ப நடந்திருக்கு அந்த ரூம்ல. இந்த ரூம் தவிர வேற கொடுத்தாரு இந்தந்த ரூம் அந்தந்த ரூம்னு. அன்னைக்கு பிடிச்ச எனக்கு சீக்கு தான் ஒரு வாரத்துக்கு நான் வேலைக்கு போல. நோவிங் இந்த ரூம் இஷ்யூவா இருந்துச்சு, அப்பயே எனக்கு சைன் பண்ணி கொடுத்த வாசி
அது வந்து லைக் prank பண்ணாங்களா என்னையா because first day MOD purposely they prank me or what I was like very after ஒரு வாரம் அதோட நான் வேலைக்கு போல MC ல போயிட்டேன் because அந்த பயம் அப்பதான் வந்துச்சு. So நான் ஒண்டி இல்ல a lot of MODs have gone through this, so those experience in the room போக மாட்டாங்க. So because I am new they just prank me or what I still now don't know and didn't want to go and argue about it lah, you know. So this was the incident, 2 incidents that I had lah. அதுக்கப்புறம் திருப்பியும் நீங்க அங்க டியூட்டில இருக்கும்போது வேற பிரச்சனை அதே ரூம்ல இருந்து இல்ல மத்த ரூம்ல இருந்து வந்ததா? இல்ல எந்த ரூம் வேகன்சியா இருந்தா நான் போக மாட்டேன் unless it's first floor nearer to the lobby. அந்த மாதிரி ரூம்னா okay I'll go. ஆள் நடமாட்டலனா I avoid going that rooms lah. நான் போய் செக் பண்ண மாட்டேன், just stand outside வெளிய காரிடோர்ல செக் பண்ணிட்டு வந்துருவேன். I don't do that lah. That was the experience that taught me lah அந்த மாதிரி செய்யக்கூடாது. But I think நான் இல்ல ரொம்ப பேர் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பாங்க for sure, especially hoteliers. It's a common thing. all right மறுபடியும் ஏதாவது பேய பாத்தீங்கன்னா லெட்டர் போடுங்க. இப்பதான் பாக்குறது இல்ல, அது நீங்க பார்த்தாலும் ஓடி இருக்கு பிகாஸ் அது தெரிஞ்சு இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சிருக்குன்னு. நம்மளோட பெரிய பேயிடா இது அப்படின்னு சொல்லி அலர்ட் ஆயிருச்சு. Yeah.